ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. என்னன்னே தெரியலங்க. இவங்களுக்கு வர எல்லாமே கஷ்டகாலமாகவே இருக்குது. இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்றதுனால ரொம்பவே வெக்ஸ் ஆகி போய் உட்காந்துட்ருக்கா. அதனால் நம்ம கதிரியை சேர்ந்துக்கிட்டு நீயம்மா இங்கே இருக்கணும், உங்கள்கிட்ட இந்த கஷ்டப்படணுன்ற அவசியம் உனக்கு இல்லை, வாமா போகலாம் அப்படின்னு சொன்னதும், நான் எப்படிப்பா வர முடியும், என் புருஷனும் என் குழந்தையும் இருக்காங்க, அவங்கள விட்டு நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இதை பிட்டை போடுறா. ஏன்னா இங்கே இருக்கணும், அப்போ தான் இந்த மல்லியை நம்ம வெறுப்பேற்ற முடியும், அந்த மல்லி முன்னாடியே விஜய் கூட வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோடு வாழ்ந்துட்டுருக்கா. அப்படி இருக்கிற போய் வருவாளா? அதனால் இல்லைம்மா, நீ இந்த மாப்பிள்ளை உன் கூட வரமாட்டார், அதனால் அவள் மல்லி முந்தானியை பிடிச்சி துத்தத்துக்கு அவளுக்கு சரியாக போகும், நீ என் கூட வந்துருத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. உடனே பின்னாடியே வெண்பாவும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் இல்லை. வெண்பா போய் தொலைஞ்சிச்சா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த வெண்பாக இருக்கிற கொழுப்பு இவளால் தான் எல்லாமே ஆகிறது. இவள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் வேணுமா இல்லை மல்லி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கேட்டிருந்தா நான் விஜய் நான் என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த வெண்பா இருக்கிறதுனால தான் வெண்பா மல்லியை கேட்குறா அப்படின்றதுனால மட்டும்தான் வெண்பாவுக்காக அந்த விஜய் இருந்துக்கிட்டு மல்லி மல்லி மல்லின்னு சொல்லிட்டு அவன் இடுப்பை பிடிச்சின்னு சுற்றினான். ஆனால் அந்த வெண்பாவே இல்லைன்னா அதுக்கப்புறம் என் கூட தானே வந்தாகணும் அப்படின்றதுனால சரி அவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு விஜய்க்கு காலை பண்ணுறா. அதாவது ரகு இருந்துக்கிட்டு நீ சொல்கிறது சரிதான், ஆனால் நமக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு அப்படின்னு சொல்ல, எனக்கு தேவைதான் ரகு, எனக்கு தேவைதான், உங்களுக்கு தேவை பணம், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நான் கொடுத்துட்றேன், ஆனால் எனக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு விஜய் வேணும், விஜய் மட்டும்தான் வேணும், கண்டிப்பாக அதை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரிம்மா அது இஷ்டம், எனக்கு அதுக்கு மேலே சொல்ல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறார். அதுக்கப்புறமா அந்த வெண்பாவை ஸ்கூலுக்கு போகிறப்ப கடத்திடுறா. இந்த ரேணுகா கடத்தி 2 நாள் ஆகுதுங்க. ஒரு மூச்சு கூட இல்லையே, அப்படியே அமுக்காணி மாதிரி இருந்துக்கிட்டு என் பொருள் நல்லா இருக்கா, என் குழந்தை நல்லா இருக்கான்னு சொல்லி விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டுருக்காங்க. சரி வெண்பா கிட்ட ஃபோனை கொடுங்க, நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கேட்க, உடனே அதுவா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல, என்ன இழுக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, சரி நீ ஃபோனை வை, நான் அப்புறமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. உடனே ஐயோ எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குப்பா, என்னாச்சுன்னு தெரியல, வெண்பா கிட்ட பேசணும் போல இருக்குது, வெண்பா கிட்ட ஒரு டைம் காலை கொடுங்கன்னு நானும் 3 நாளாக சொல்கிறேன், அவங்க ஃபோனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, ஒருவேளை அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சா, இல்லை அவளை எங்கேயாச்சும் தொலைச்சிட்டாங்களா, இல்லாச்சும் யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல, வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனை கூப்பிட்டுட்டு வரேன். எங்கே பார்த்தா அவங்களும் வீட்டில் யாரும் இல்லை, ஐயோ எங்கேயாச்சும் வெளில கிளம்பி போயிடுச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அழுதுகிட்டே வராங்க. வந்தவங்க உண்மையை சொல்ல, அதுக்கப்புறமா வெண்பா எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதை எழுதிட்டுருக்காங்க. இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது இந்த இவளுக்கு, அதாவது சுடருக்கு. அதுக்கப்புறமா அடி பாவி, உன்னை நம்பி போய் என் மாப்பிள்ளை உங்ககிட்ட விட்டார் பார்த்தியா குழந்தைய, அதனால தான் நீ தொலைச்சிட்டு நிற்கிற, அவள் என்ன உன் குழந்தையா, என் மகன் ரேணுகா பெற்ற குழந்தை, அந்த குழந்தைய எங்களை பார்க்கவும் விட மாட்டேங்கிற, தூக்கவும் விட மாட்டேங்கிற, அந்த குழந்தைய கொஞ்சம் கூட விட மாட்டேங்கிற, அப்படி தான் இருக்க, சரி குழந்தை நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ குழந்தையும் தொலைச்சிட, உனக்கு என்ன தாண்டி வேணும், சொத்து பத்து நகை பணம் என்ன வேணும் சொல்லு, நான் எழுதி வச்சிடறேன் உன் பேரில், ஆனால் என் பேத்தியை மட்டும் ஒப்படைச்சிரு, என் பேத்தி இல்லாதனால என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்பா கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஏய் வாயில் நான் அப்பான்னு கூப்பிடாத, அப்புறம் பல்லுகளாக தட்டிடும், ஒழுங்கு என் பேத்தி எங்கே இருக்கா சொல்லுனதும், நாங்களே அவளை தேடிக்கிட்டு தான் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அந்த நேரம் பார்த்து ரகு இருந்துக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வராரு. ஐயோ என்னடா இது, இந்த பைத்தியக்காரன் எங்கேந்திரா வெண்பாவை தூக்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்கு. ஏன்னா எனக்கா ரிவீட் அடிக்க பார்க்குற, எங்கள் கூட சேர்ந்து ஃப்ராட் வேலை பித்தலாட்ட வேலைலாம் பண்ணிவிட்டு எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீ என்னடா அந்த நேரம் அந்த விஜய்னு சொல்லி விஜய் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அதுவே நினச்சிட்டு வராரு. அதுக்கப்புறம் வெண்பா வந்ததுக்கப்புறம் அந்த ஷாக்லேருந்தே மீண்டு வராத நம்ம ரேணுகா கிட்ட, ரேணுகா உன் குழந்தை வந்துருச்சுமா, அந்த குழந்தைய தூக்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவளை அந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் தலைக்கு ஏறி போய் நின்றுட்டுருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை பக்கம் சொல்ல, ஆனால் அந்த குழந்தை ஓடி போய் மல்லியை தான் கட்டி பிடிக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் யார், எங்கே இந்த குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல, அதுவா மேடம், அது வேற ஒன்றும் இல்லை, குழந்தை தவறி வந்துட்டா போல் ரோட்டில், அதனால் குழந்தைய நான் தான் கூப்பிட்டு வந்தேன், உங்கள் கூட இந்த குழந்தைய அடிக்கடி பார்த்துருக்கேன், அதனால் உங்கள் குழந்தை தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பில் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படிங்களா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு அந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிற ரகு பார்த்தாலும் அந்த சுடருக்கு இப்படி படப்படன்னு அடிச்சுக்குது. அதை பார்த்த நம்ம மல்லிக்கு, ஓஹோ இவனோட கூட்டாளி தானே இது, அதனால தான் அவனை பார்த்தோன்னே பயப்படுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா டீப்பாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம மல்லி. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.